அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்விடேஷனுக்கு எப்படி நம்ம அளவு வைக்கலாம்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ஒரு 9 கார்டு அளவு உள்ள ஒரு சிங்கிள் கார்டு இன்விடேஷனுக்கு எப்படி நம்ம அளவு செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் 9 விட்டு 6 9. சரிங்களா? இது போர்ட்ரேட்டில் வச்சுக்கிறேன். லேண்ட்ஸ்கேப்பில் இல்லாமல் போர்ட்ரேட்டில் வச்சுக்கிறேன். ரெசல்யூஷன் அவங்க சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷனுக்கு பொறுத்த மாதிரி நோடு CMKல வச்சுட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது 9க்கு 6 அளவுள்ள கார்டு. இந்த கார்டில் இப்படியே நம்ம வச்சு டிசைன் பண்ணும்போது அது பிரிண்ட் பண்ணும்போது ஒரு 10 mm இது மாதிரி கட் ஆகும், சுற்றிடும். அப்போ நம்ம எட்ஜஸில் வைக்கும்போது நம்மளோட லெட்டர்ஸ்லாம் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன சைஸ் வச்சுருக்கோன்னா 9க்கு 6 அளவு வச்சுருக்கோம். சுற்றிலும் 9க்கு 6னா சுற்றிலும் ஒரு 10 mm கேப் விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம டிசைன் பண்ண டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அலைன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி நம்ம சென்டராக நம்ம செட் பண்ணும்போது நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளோட டெக்ஸ்ட்டு இதை லெட்டர்ஸ் டிசைன் எதுவும் கட் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ சுற்றிலும் எப்படி நம்ம மார்ஜின் கொடுக்கலாங்கிறத பற்றி பார்த்துலாம். கைடில் நம்ம 7.0ல் நம்ம எப்படி செட் பண்ணோம்னா நியூ கைடு இது ஒரு 10 mm கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சென்டராக ஒரு லைன் கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இது நம்ம 7.0க்குள்ள இந்த மெத்தட் இதை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம சிசியில் எப்படி நம்ம செட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்குறோம். ஆல்ட் பேக் ஸ்பெஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இதையே இந்த சைடு நவுத்திட்டு போய் இந்த சைடு கார்னரில் வச்சுக்கலாம். ரூலரை பிடிச்சி இப்படி எடுத்து இந்த சைடு விட்டோம்னா நமக்கு இந்த கைடு செட் ஆகிடும். இதையே அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு டாப்பில் பாட்டம் இந்த மெத்தடு எளிமையான மெத்தடாக இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தடில் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணலாம். இது 7.0ல் செட் பண்ணக்கூடிய மெத்தட். இது திரும்ப வியூவில் போகிறேன். கைடில் கிளியர் கைடு கொடுத்துட்றேன். நம்ம சிசி வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க அதை எப்படி செட் பண்ணணும்னா கைடில் போங்க, நியூ கைடு லேஅவுட் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறீங்க, இதை செலக்ட் பண்ணுங்கள். 10 mm கொடுங்க. Ctrl+A Ctrl+C அப்படியே டேப் அடிங்க. Ctrl+V டேப் அடிச்சு Ctrl+V கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுற்றிலும் இந்த மாதிரி கைடு செட் ஆகிடும். நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு சாம்பிளுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போது நம்ம ஒரு ஃப்ரண்ட் நம்ம செட் பண்ண ஃபைலை கேட்டிருந்தாங்க. இந்த ஃபைலை நம்ம இன்னைக்கு நம்ம வெப்சைட்டில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைலு. சரிங்களா? இந்த ஃபைலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரேமை கொண்டு Ctrl+A சென்டர் கொடுத்தோன்னா இந்த மாதிரி சென்டராக வந்துடும். இது நம்ம 10 mm தான் கேப் விட்டோம். இது உள்ளே இருக்க அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளே நான் ஒரு டிசைன் வச்சுருக்கேன். சரிங்களா? அதனால் 10 மினிமம் மேக்ஸிமம் ஒரு 10 mm. ஓகேங்களா? 10 mm வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம டிசைன் பண்ணாலே ஓகே தான். இப்போ டிசைன்லாம் இது கட் ஆகாமல் இருக்கும். இந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். Ctrl+N ஓகே, க்ளோஸ் ப்ராக்கெட், ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் எடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கும்போது நமக்கு இந்த டவுன் அப்பு லேயர் மேலே போகும், கீழே வரும். சரிங்களா? இதை இப்படி கொடுத்துருக்கேன். இதை என்னென்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா நம்ம சின்னது பெருசு பண்ணும்போது நமக்கு அந்த இமேஜ் உடையாமல் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இதில் ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் அப்படி எடுத்துகிட்டு
இந்த ட்ரா இன்சைடு உள்ள வந்து நம்ம ரெக்டாங்கிள் டூல் வச்சு கிளிக் பண்ணிட்டு ட்ரா பண்ணுறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, ஆல்ட் பேக் ஸ்பேஸ், எல்லோ கலர் கொடுத்துருக்கோமா. ஓகே, இது வந்து நம்ம சிஎம்கே மோடில் வச்சுருக்கிறதுனால நம்ம ரேண்டமாக கலர் வேல்யூ கொடுத்து அப்ளை பண்ணணும்னு இல்லாமல் நம்ம வந்து இந்த மோடில் உள்ள கலரே வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து ஆல்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொண்டு போனோம்னா இது லேயருக்கும் உள்ள வெளியில் போயிடும். சரிங்களா, இது பாட்டத்தில் கொஞ்சம் டச் ஆகாமல் இருக்குது. அது வந்து கொஞ்சம் இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி கரெக்டான அளவில் வச்சுக்கிறேன். ஓகே, சுற்றில ஜூம் பண்ணி வேணால் ஒருத்தராக பார்த்துங்க. ஓகே, கண்ட்ரோல் 0 விட்டுட்டு ஸ்க்ரீனு. ஓகே, இப்போ இந்த சிசி வெர்ஷனில் இந்த கைடை இப்படி கொண்டு போகும்போது நமக்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். ஓகே, சென்டர் பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த தோரணம் இருக்குது. தோரணத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காப்பி எடுக்கிறேன். கண்ட்ரோல் T ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இதை அப்படியே நான் அந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்டர், ஆல்ட் பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் M வச்சுட்டு இதை லைட்டாக டார்க்கன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் U. ஓகே, ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு பேக் கொண்டு போயிட்டேன். இதையே வந்து கண்ட்ரோல் J கண்ட்ரோல் T டு ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இந்த லேயரை இந்த அளவில் அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிசைன் மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டெக்ஸ்ட்டு சிசி வெர்ஷனில் டெக்ஸ்ட்டு ஓகேங்களா. இங்கே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது லாஸ்ட் லேயரில் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டு இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து நான் இப்படி செட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் E சென்டர். சரி, நம்ம குரூப் பண்ணாமல் இருக்கிறதுனால இப்படி விட்டுக்கிறேன். நம்ம லிங்க்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்ட்ரோல் E குரூப் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் சென்டராக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது இந்த ஷேப்புக்கும் நம்ம இந்த சைடை கொண்டு போனீங்கனாலே பிக்சல் லேயர்ஸ் அப்படிங்கிறது வரும். அப்புறம் வந்து இது ஒப்பாசிட்டி, இந்த ஆப்ஷன்லாம் தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் அது. சரிங்களா, அதனால் இந்த மெத்தடை வந்து இந்த மெத்தடில் தான் வந்து நான் இன்விடேஷன் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஒரு எல்லோ கலர் இருக்குது, ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். எல்லோங்கிறத ஒரு மெஜந்தா. ஓகே, மெஜந்தா கலர் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை மெஜந்தா கலர். ஓகே, ரைட்டாக அந்த கார்னர் ப்ராப்பர்ட்டிஸில் கார்னரை கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு ஒரு சில ஸ்ட்ரோக்கு ஒயிட் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் ஸ்ட்ரோக்கில் ஒயிட் ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்கில் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த அளவு போதும்னு தோணுது. இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதுக்கிடையில் வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு பேட்டர்ன் டிசைன் ஒன்று கொடுத்துருக்கேன்.
பேட்டர்ன் டிசைன் எடுத்துகிட்டு வந்து அதோட பிளைன் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஒரு அழகான ஒரு இன்விடேஷன் வந்து நம்ம ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பத்திரிக்கை வந்து செட் பண்ணணும். நான் இந்த மெத்தடில் தான் செட் பண்ணுவேன். இதை தவிர்த்து பெரிய பெரிய A3 மற்ற A4 அதை விட பெரிய அளவில் உள்ள டிசைன்லாம் பயன்படுத்தும் போது அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை வந்து, ஏன்னா அவங்க ஏரியாவில் என்ன பிரிண்டர்ஸ் இருக்கோ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுவாங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கூட நீங்கள் கேட்டுட்டு பிரிண்டிங் அளவு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றிலும் ஒரு 10ல் அது A3 மற்ற வேறு எதுவும் இன்விடேஷன் அதை விட பெரிய அளவில் இன்விடேஷன் டிசைன் பண்ணும்போது ஒரு 20 mm வச்சுட்டு சுற்றிலும் 20 mm வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். அடுத்தது வந்து டபுள் ஃபோல்டிங் உள்ள ஒரு இன்விடேஷன் வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த ஃபோல்டிங் உள்ள இன்விடேஷனுக்கு எப்படி அளவு வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.